அப்படிலாம் இல்லைங்க. இப்போ வீடியோ பார்த்தீங்கல்ல, அதாவது இந்த மீடியாக்காரங்களுக்கு ஒரு சினிமா நியூஸ் வைங்களேன், சினிமா சார்ந்த ஒரு பேட்டி எடுக்கிறாங்கன்னா எல்லா தம்ப்நெயிலையும் செக் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா தம்ப்நெயிலையும் விஜய் அவர்களுடைய போட்டோ இருக்கும். அப்போ சினிமானா அவங்கள வச்சு பொழப்பு நடத்துறதுக்கு தேவை, அரசியல்னா அவரை வச்சு நக்கல் பண்ணி பொழைக்கிறதுக்கு தேவையா? உங்களுக்கு 10 பைசா பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி கிளியர் கட்டா சொல்லுது, யாரும் வந்து காலில் விலை சொல்லலன்னு. சரி, அது டிராமாவே இருந்துட்டு போட்டேன். இப்போ நான் என்ன பேச வர போறேன்னா, இப்போ அனிதா சம்பத் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா அதை லிங்க் பண்ணி தப்பா வந்து கிளப்பி விட்டு அதை விஜய் அவர்களை எதிர்த்து பேசுன மாதிரியும் இந்த மாதிரி வந்து எச்ச பழக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மீடியாக்காரங்க. இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது மீடியா உண்மையிலே வந்து ஆளுங்கட்சிக்கு தான் வேலை செய்தான்ற கேள்வி வருது. அதாவது இது திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய வீடியோவே நினைச்சுக்கோங்களேன்.